நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 11 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமடைஞ்சிருக்கிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. ஆதலால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் சரியில்லை. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி. அது மட்டும் இல்லை, சனி 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. தெளிவான சிந்தனை செயல்கள் உங்கள்கிட்ட இருக்காது. முதல்ல சுறுசுறுப்பு இருக்காது. ஏற்கனவே நீங்கள் படு சுறுசுறுப்பான ஆள். இப்போ மெத்தனை போக்கு உங்கள்கிட்ட தென்படும். மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற கிரகங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. 2க்கும் 5க்கும் உடைய குரு 6ஆம் இடத்திற்கு சென்றாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. 6இல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்கள். உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சிறப்பான ஒரு நிலை. 10க்குடையவன் 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். இப்போ 10ஆம் இடம் சிறப்பாகி விடுகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். இது வரைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வேலை அதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரில் இது வரைக்கும் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போது ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தாலும் வேலையில் சுறுசுறுப்பு இருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்வீங்க. வேலை சிறப்பாக அமையும். தொழிலும் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ஒரு நிலை. நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லும். மற்றபடி குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடும். அதே நேரத்தில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நட்பு வட்டாரத்திலையும் சரி நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி உங்கள் தேகத்தில் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் பாதியில் நின்று போய் செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது கூட ஒரு மைனஸ் தாங்க. 10க்குடையவன் ஒரு கேந்திராதிபதி, இன்னொரு கேந்திரம் இருப்பது சிறப்பு. ஆனால் 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 7க்குடையவன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார் சுக்கிரன். இருந்தாலும் 7ல் சூரியன் இருக்கிறதால உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் என்று சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 7க்குடையவன் 9இல் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணையால் இந்த வாரம் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம், சம்பாத்தியம், சந்தோஷம் இருக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப குதூகலமான ஒரு வாரம்.
யோக பாக்கியங்கள் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. தொழில் புதுசாக துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஏன்னா இந்த ஒரு வருஷமும் குரு பகவான் அங்கேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் சிறந்து விளங்கும். இல்லை தொழிலை நான் மாற்றிக்க போகிறேன், இந்த தொழில் சரியாக சரியாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை, நல்ல லாபம் கிடைக்கல, இது நஷ்டம் அடையுது, கையை கடிக்குது அப்படின்னு வேறு ஒரு தொழிலை கூட நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு இது சரியான தருணம். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக பண்ணி வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நடைபாதை அதாவது வீட்டில் வச்சே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை தெருவாரம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இப்படி சிம்பிளிசிட்டியாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இந்த விருச்சிக ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் இடம் குரு பார்வை சிறப்பு. அதுவும் கேதுவை குரு பார்க்குது. நீங்கள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். உத்தியோகமாகவோ அல்லது உயர்கல்விக்காகவோ இல்லை சொந்த தொழில் செய்வதற்காகவோ கூட நீங்கள் செல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எது எப்படி இருந்த போதிலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மேன்மையை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.